Decode the World Unfiltered. இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்காவுடைய கச்சத்தீவு பயணம் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. கச்சத்தீவு எங்களுடைய சொந்த பூமி, அதை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலையும் சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். கச்சத்தீவுக்கு நேரில் சென்ற முதல் இலங்கை அதிபர் அப்படிங்கிற பெருமையும் ஏகேடி பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டு மீனவர்கள் இந்திய கடல் எல்லையை தாண்டி கச்சத்தீவு பகுதிக்கு அருகில் மீன்பிடிக்கும் போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதும் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் வாடிக்கையாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய சமயத்தில் தான் இந்த பயணத்தையும் நம்ம பார்க்குறோம். கச்சத்தீவை மீட்பதே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக அமையும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சியுடைய கருத்து. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மீனவருடைய கோரிக்கை அப்படின்னு அதான் இருந்துட்டுருக்கு. ஆங்கிலேயர் ஆட்சியின் போது இலங்கை மற்றும் இந்தியாவினுடைய எல்லைகள் முறையாக வரையறுக்கப்படவில்லை. அந்த சூழலில் தான் கச்சத்தீவு ராமேஸ்வரத்தினுடைய ராஜாவுக்கு சொந்தமானது அப்படின்னு இந்திய ஆவணங்கள் கூறினாலும் பிரிட்டிஷ் அரசாங்கம் 1920களில் இந்த தீவை இலங்கையின் அதிகார எல்லைக்குட்பட்டதாக கருதியது. இந்திய மற்றும் இலங்கை மீனவர்கள் எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிச்சு வந்தாங்க. ஆனால் 1970ஆம் ஆண்டில் இந்த நடைமுறையை முறைப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. கச்சத்தீவுக்கு இந்திய மீனவர்கள் செல்லவில்லை என்பதனாலையும் மக்கள் வசிக்காத சிறிய தீவு அப்படிங்கிறதுனாலையும் அதனுடைய உரிமையை விட்டுக் கொடுப்பது இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஒரு நல்லுறவை ஏற்படுத்தும் அப்படின்னு அப்போதைய இந்திய அரசு, இந்திரா காந்தி தலைமையிலான அரசு முடிவு பண்ணுது. இதன் தொடர்ச்சியாக 1974ஆம் ஆண்டில் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் இலங்கை பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறாங்க. இந்த ஒப்பந்தம் பாக் நீரிணை மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் இரு நாடுகளுக்கும் இடையிலான கடல் எல்லையை வரையறுக்கக்கூடியதாக இருக்குது. இதன் மூலமாக தமிழ்நாடு அரசினுடைய எதிர்ப்பையும் மீறி கச்சத்தீவு இலங்கையின் எல்லைக்குட்பட்டதாக அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த ஒப்பந்தத்தின்படி இந்திய மீனவர்கள் கச்சத்தீவில் வலைகளை உலர்த்துவதற்கும் புனித அந்தோனியார் கோவில் திருவிழாவில் கலந்து கொள்வதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் 1976ஆம் ஆண்டு கையெழுத்தான மற்றொரு ஒப்பந்தம் இரண்டு நாடுகளுடைய மீனவர்களும் மற்ற நாட்டின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்தில் மீன்பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை விதிச்சுது. இந்த இரண்டு ஒப்பந்தங்களும் கச்சத்தீவு மீதான இந்தியாவுடைய உரிமையை முடிவுக்கு கொண்டு வந்ததாக அமைஞ்சுது. தமிழ்நாட்டு மீனவர்களை பதற்றத்திலேயே வைத்திருக்கக்கூடிய கச்சத்தீவுக்கு இலங்கை அதிபர் திசநாயக்கா நேற்று பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்திய மீனவர்கள் விவகாரத்தில் இலங்கை அரசு மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அவர் கச்சத்தீவை இந்தியாவிடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்கிற அழுத்தங்களுக்கு அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கச்சத்தீவு எப்போதுமே இங்கே அரசியலில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒன்று. தமிழ்நாடு அரசியல் மட்டுமல்ல, இந்திய அரசியலும் அவ்வப்போது இது பேசுபொருளாக மாறும். இதன் மூலமாக ஏகேடியோட இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு நேரடியாக பதிலளித்திருக்கிறார் ஏகேடி. அனுரகுமார திசநாயக்க பேசியதில் மற்றொரு முக்கியமான விவகாரம் இருக்குது. அது என்னென்னா, இலங்கையின் வடக்கு பகுதியில் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலங்கள் அதன் உரிமையாளர்களிடம் விரைவில் திரும்ப ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை இராணுவத்திற்கு இடையிலான உள்நாட்டு போர் 1980களில் தொடங்குது. அப்போது இலங்கை அரசு இராணுவ பயன்பாட்டிற்காக தமிழர்களுடைய நிலங்களை கையகப்படுத்தியது. குறிப்பாக யாழ்ப்பாணம் போன்ற தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இராணுவ முகாம்களும் உயர் பாதுகாப்பு வலயங்களும் அமைக்கப்பட்டன. 1990ஆம் ஆண்டுகளில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் போன்ற முக்கிய இடங்களை இராணுவம் கைப்பற்றுது. இதனால் அந்த பகுதியில் வசித்த மக்கள் வெளியேறத்துக்கு கட்டாயப்படுத்தப்படுறாங்க. 2009ஆம் ஆண்டு இந்த இறுதி போருக்கு பிறகு, அது முடிவுக்கு வந்த பிறகு இலங்கை இராணுவம் தன்னுடைய ஆக்கிரமிப்பை மேலும் விரிவுபடுத்துது. பல ஆண்டுகளாக தமிழ் மக்கள் வசித்த அவர்களுக்கு உரிய நிலங்கள் அப்படிங்கிறது இராணுவத்தோட கட்டுப்பாட்டில் போகுது. இராணுவ தளங்கள் இருக்கக்கூடிய இடமா, இராணுவ வீரர்கள் தங்கக்கூடிய இடமா அப்படின்னு முழுக்க இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் போகக்கூடியதாக மாறுது. போரின் உச்சக்கட்டத்தில் சுமார் 10 லட்சத்துக்கும் அதிகமான தமிழர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டுட்டு இடம்பெயர வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. பலர் இலங்கை அரசினுடைய அகதி முகாம்கள்லையும் உறவினர்களுடைய வீடுகள்லையும் தஞ்சமடைஞ்சாங்க. உள்நாட்டு போரின் இறுதி நாட்களில், குறிப்பாக 2009ஆம் ஆண்டில் சுமார் 40,000 முதல் 70,000 வரையிலான தமிழர்கள் காணாமல் போனதாக ஐக்கிய நாடுகள் சபை மதிப்பிட்டிருக்குது. சுமார் 8 லட்சத்திற்கும் அதிகமான தமிழர்கள் கனடா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி அப்படின்னு பல நாடுகளுக்கும் அகதிகளாக செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. தமிழ்நாட்டிலையும் லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் தஞ்சமடைஞ்சிருக்காங்க. 1983லேருந்து 2010 வரை 3 லட்சத்துக்கும் அதிகமான அகதிகள் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. தமிழர்களுடைய நிலங்களை இலங்கை இராணுவம் ஆக்கிரமித்திட்டது அப்படிங்கிறதுனால மீண்டும் தங்கள் சொந்த இடங்களுக்கு மக்கள் திரும்ப முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு தேர்தலையும், குறிப்பாக இலங்கையில் நடக்கக்கூடிய வடக்கு மாகாண தேர்தல், அதேபோல் அங்கே நடக்கக்கூடிய பிரசிடென்ஷியல் எலெக்ஷன், இப்படி எல்லா தேர்தல்களையும்
நம்முடைய காணிகளை திரும்ப பெறுவது அப்படிங்கிறது தமிழர்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கும். நான் காணிகளை தமிழர்களுக்கு சொந்தமான இடங்களை முழுக்க சிங்களர்கள் கைப்பற்றி, இன்னும் சொல்லப்போனால் வடக்கு மாகாணத்தில் சிங்கள குடியேற்றம் நடந்தது, திட்டமிட்ட குடியேற்றம் நடந்தது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலங்கள்லாம் பறிக்கப்பட்டு அங்கே நில உரிமைதாரர்களாக இருந்த தமிழர்களுடைய நிலங்கள் சிங்களர்களுக்கான உரிமையாக மாறக்கூடியதும் நடந்துச்சு. இராணுவம் மட்டும் இல்லை, இராணுவ கட்டுப்பாடு மட்டும் இல்லை, இந்த சிங்களமயமாகக்கூடியதாகவும் தமிழர் பகுதி மாறுதுங்கிற குற்றச்சாட்டை அங்கே இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளும் தமிழ் இயக்கங்களும் கட்சிகளும் தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டாகவே முன்வைத்தாங்க. அதனால் அந்த நிலங்களை திரும்ப தர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது. இந்திய அரசாங்கத்திடம் முறையிடக்கூடியதாகவும் அதுதான் இருக்கும். தமிழ் தலைவர்கள் இங்கே வந்தால் இந்தியாவிடம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களிடம் அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கையில் முக்கியமானதாக தான் இருக்கும். அதுக்கான அழுத்தம் இலங்கைக்கு தரப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கப்படும். இப்போ இந்த நிலையில் தான் ஏகேடியோட இந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. இப்போ ஏகேடி சொல்கிறது போல் நிலங்களை திரும்ப வழங்குறது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வியை அங்கே இருக்கிறவங்களாம் எழுப்புறாங்க. தமிழர்களிடமிருந்து பிடுங்கப்பட்ட நிலங்கள் இராணுவத்தின் உயர் பாதுகாப்பு வலயங்கள் மற்றும் இராணுவ தளங்களாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நாட்டின் பாதுகாப்பு காரணங்களை காட்டி இந்த நிலங்களை விட்டுக் கொடுக்க இராணுவம் தயக்கம் காட்டிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் அரசியல் பொறுப்புக்கு, ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் சொன்னாலும் இராணுவம் வேறு ஒரு திசையில் தான் போயிட்டே இருக்கும். இராணுவத்தினுடைய ஆதிக்கத்தை குறைப்பது மற்றும் தமிழர்களுக்கு நிலங்களை வழங்குவது அப்படிங்கிறது சிங்கள தேசியவாத குழுக்களால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதாக மாறி இருக்குது. அவங்க அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷனை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது உள்நாட்டில் அரசியல் பதற்றத்தை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதெல்லாம் சிங்களர்கள் சொல்லக்கூடிய ஒரு அம்சம். நில ஆவணங்கள், உரிமையாளர் பதிவுகள் போன்றவை நீண்ட காலமாக புதுப்பிக்கப்படாமல் இருக்குது. அதுவும் இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் சில நிலங்கள் ஏற்கனவே மற்றவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கலாம் அல்லது பதிவு செய்யப்படாத நிலங்களாக மாறியிருக்கலாம். இந்த சிக்கல்களை தீர்ப்பது கொஞ்சம் கடினமான வேலை. ஏகேடி இப்போ சொல்லியிருக்கார் இல்லையா, இதே போன்ற ஒரு உறுதியை முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவும் கொடுத்திருந்தார். 2015ஆம் ஆண்டு அதிபராக பொறுப்பேற்ற மைத்ரிபால சிறிசேனா வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழர்களுடைய நிலங்கள் விரைவில் விடுவிக்கப்படும் அப்படின்னு பல முறை உறுதியளிச்சிருக்கார். 2016 ஜப்பானில் நடந்த G7 மாநாட்டில் பேசிய போது கூட அவர் நிலம் பறிக்கப்பட்டால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும், அதே நிலையில்தான் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருந்தார். ஆனால் ஒருவருக்கு கூட இதுவரை நிலம் திருப்பி வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய சூழல். தற்போதைய அரசனுடைய வாக்குறுதி உண்மையானதா அல்லது வெறும் ஒரு வெற்று வாக்குறுதியா அப்படிங்கிறது எதிர்கால நடவடிக்கைகள் தான் தெரிய வரும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் தமிழர்களுடைய காணி, அவர்களுக்கான உரிய நிலம் அப்படிங்கிறது திரும்ப ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது அடிப்படை உரிமை. அந்த உரிமையைத்தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதில் திரும்ப ஒப்படைக்கப்படுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஏகேடியோட ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. அங்கே இலங்கை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுரகுமார திசநாயக்காவுடைய ஸ்டேட்மெண்ட் அது. ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படுமா அப்படிங்கிற சந்தேகங்களை அங்கே இருக்கவங்களே எழுப்புறாங்க. நடைமுறைப்படுத்தப்படும் போது தான் அந்த நம்பிக்கையும் வரும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய மிக அடிப்படையான அம்சமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அதுக்கான அழுத்தங்களை வெளியிலிருந்தும் இலங்கை அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிறதையும் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் முன்வைக்கிறாங்க. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.